ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்தை நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல உபாசனா மார்க்கத்திற்கான பலன் என்ன, உபாசனை செய்யக்கூடியவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விஸ்தாரமாக சொல்லி அர்ஜுனன் கேட்ட முக்கியமான அந்த 7 கேள்விகளில் கடைசி கேள்வியாக இருக்கக்கூடிய பிரயாண கால ஸ்மரணம் அப்படிங்கிறத, அதுல உபாசனா மார்க்கத்துல இருக்கும் பொழுது அந்த பிரயாண காலம் அப்படிங்கிறது எங்க அழைத்து கொண்டு போகும், உபாசிக்காமல் இருக்கக்கூடியவனுக்கு பிரயாண காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து நமக்கு விளக்கினார். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த 2 வழியிலான பாதைகள் எப்படி இவர்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு உலகங்களுக்கு போகிறார்கள் அப்படிங்கிற அந்த ரூட்டுக்கும் அந்த ரூட்ல இருக்கக்கூடிய தேவதைகள் அதை எல்லாத்தையும் விவரமாக சொன்னார். யாருக்கு எந்த ரூட் கிடைக்கிறது, அந்த ரூட் கிடைக்கிறச்சே அதனுடைய பலன் என்ன. சுக்ல கதியில போனா அவன் திரும்ப வரதில்லை, அவன் கிருஷ்ண கதியில போனால் திரும்ப வருகிறான் அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்த்தோம். அப்படி இந்த ரூட்டை 2ஐயும் சொல்லி, இந்த ரூட்ல எது நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறது. இத மட்டும் இல்ல, இந்த சுக்லகதி கிருஷ்ணகதி இது 2மே ஏதோ புதுசா ஒரு பக்தனுக்காக அவனுடைய சாதனைகளை எல்லாம் பார்த்துட்டு விடுகிடுன்னு அவனுக்கு ஒரு ரோட் லே பண்ணியிருக்கார் பகவான். அப்படி கிடையாது. இது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது சனாதனமாக இந்த விஷயங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கு. நாம பண்ணக்கூடிய கர்மத்துக்கும் அதற்கான பலனுக்கும் தகுந்த மாதிரியான ரூட்டை நாம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இறுதியாக நம்ம அந்த விஷயங்களை தான் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடைசி 2 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. பகவான் இந்த 2 ஸ்லோகங்களை பொறுத்தின வரைக்கும் எதற்காக சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த கிரம முக்தி அப்படிங்கிறதும் ஒரு சாதனை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் உபாசனை பண்ணி இறைவனை அடையலாம், நிர்குண உபாசனை பண்ணி நிஷ்காமமாக நிர்குண உபாசனை பண்ணி ஞானத்தை அடைந்து முக்தியை அடையலாம், அல்லது அவன் சகுண உபாசனை பண்ணி நிஷ்காமமாக சகுண உபாசனை பண்ணினாலும் கூட அவனுக்கு இந்த பிரம்மலோக பிராப்தியானது கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த பக்தனுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிற. வீண் போகாது. அந்த நேரம் எதெல்லாம் செலவு பண்ணப்பட்டதோ, இறைவனை முன்னிட்டு செலவு பண்ணப்பட்ட நேரம் ஒண்ணு கூட வீண் போகாது. நான் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அந்த வேலைக்கான ஏதாவது ஒரு நற்பயன் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றோம்னா அந்த ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு நற்பயன் இருக்கணும். வீண் அரட்டை வம்பு, அடுத்தவனை பத்தி பேசுறது, தீய குணங்களை பத்தி சிந்தனை பண்றது, மற்றவர்களுடைய குறைவான குணங்களை பற்றி பெரிதாக பேசுவது, இந்த மாதிரி எல்லாம் நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேரத்தையும் அடுத்தவர்களுடைய நேரத்தையும் வீணாக்குவதற்கு ஏதோ பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு தெரிஞ்சு சொல்றானோ தெரியாம சொல்றானோ புரிஞ்சு சொல்றானோ புரியாம சொல்றானோ ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் சொல்லியிருக்கு. அவன் வெறும் வார்த்தையா அதை சொன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு அதற்குண்டான அளவுக்கான பலனானது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பகவான் அந்த இன்ஸ்டில் பண்றார் கான்பிடன்ஸ். எப்பவுமே ஒரு சாதனை பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சாதனை நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா தான் நம்மளால அந்த சாதனையை பண்ண முடியும். 4 நாள் யோகா பண்ணிட்டு 5வது நாள் எல்லாம் வலிக்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறதுன்னா பண்ண மாட்டோம். ஆனா அதுக்கப்புறம் யோகா டீச்சர் இல்ல உனக்கு இது நல்லதுதான் பாரு, இத்தனை பேருக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி காண்பிச்சா, தன்னையே காண்பிச்சா கூட, அப்படி காண்பிக்கிறச்சே என்ன ஆகும், நமக்கு சரி நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும்னு பண்ணுவோம். சாதாரணமா நடக்கிறது தானே. அது மாதிரி பகவான் மனசு விட்டுற வேண்டாம், எந்த சாதனை பண்ணினாலும் அதற்கான பலன்கள் இருக்கிறது அப்படிங்கறத தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்கிறார் அப்படிங்கிற விதத்துல நாம் இதை பார்க்கணும். இன்னைக்கு 27, 28 இந்த 2 ஸ்லோகங்களை படிப்போம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தः
युक्तो भवार्जुन वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत्पुण्यफलं प्रदिष्टम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम्. हे பார்த்த, ஏதே ஏதேனா இந்த, ஸ்ருதி ஸ்ருதினா இந்த இடத்துல ரூட், கதிகளை, த வே, கதிகளை, ஜானன்னு அறிந்து, கஷ்டன எந்த, யோகி யோகியும், ந முஹ்யதி மயக்கம் அடைவதில்லை, தஸ்மாத் ஆகையால், ஹே அர்ஜுன, சர்வேஷு காலேஷு, ஓ அர்ஜுனா எல்லா காலங்களிலும், யோக யுக்தக ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் கூடிய கர்மயோகத்தை செய்யக்கூடியவனாய் பவ இரு. பகவான் என்ன சொல்றார் இங்க, பொழிப்புரையும் பார்த்துள்ளேன், அப்புறம் சொல்றேன். இந்த கதிகளை அறிந்து எந்த யோகியும் மயக்கமடைவதில்லை. ஆகையால் எல்லா காலங்களிலும் ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் கர்மயோகத்தை செய்யக்கூடியவனாய் இரு அப்படின்னு சொல்ற. இந்த ரெண்டு வழியில போகிறது அப்படிங்கிறது, இந்த சுக்லகதி கிருஷ்ணகதி அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த ரெண்டு கதியில போனா ஒரு கதியிலேருந்து எனக்கு திரும்ப வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், இன்னொரு கதியில எனக்கு திரும்ப வர வேண்டியது இருக்காது. அப்ப நான் அறிவாளியா இருந்தா என்னத்தை சூஸ் பண்ணுவேன்? திரும்ப வர வேண்டாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவேன். அறிவாளியா இருக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகத்துல நான் மயங்கி போகாம இருந்தேன்னா நான் அறிவாளி. இல்ல இந்த உலகத்துல இருக்கிற சுகம் எனக்கு நல்லா இருக்கு, அதையே நான் திரும்ப திரும்ப போய் அதையே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரெடி அப்படின்னா நான் அறிவாளி இல்லை. இந்த யோகியா இருக்கக்கூடியவன் எந்த யோகியா இருந்தாலும் அவன் மயங்க மாட்டான். எதுல மயங்க மாட்டான்? இந்த இந்திரிய விஷய வியாபார சுகங்கள் இருக்கு இல்லையா, அதுல அவன் மயங்க மாட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அப்படி இருக்கிறதுனால அவன் எதை சூஸ் பண்ணுவான்? அவனுக்கு சிரவண மனத நிதித்தியாசனம் பண்ணி நிர்குண பிரம்ம தியானம் பண்ணி அவன் ஜீவன் முக்தனா ஆகிறதுக்கு அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஈஸ்வரனை சதா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உபாசனையை அவன் பண்ணி கொண்டு இருப்பான். அந்த உபாசனை ஈஸ்வரனை தான் சதா நினைச்சுட்டு இருக்கணுங்கிறது அவகாமினான் முன்னாடியே பார்த்தோம். நான் அந்நியகாமினான் பார்த்தோம். வேறு எதையுமே நினைக்காமல் இறைவனை மாத்திரம் நினைத்து கொண்டு பண்ணக்கூடிய உபாசனை அப்படின்னு. அந்த உபாசனையை அவன் சூஸ் பண்ணினான்னா அவன் மறுபடியும் இங்கு திரும்ப வரவேண்டாத அந்த பிரம்மலோகத்திற்கு போவதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி பண்ணணும் அவனுடைய செயலை அப்படின்னா, யோகமா கர்ம யோகமாக அவன் பண்ணணும். யோக யுக்தக அப்படிங்கிறது. தஸ்மாத் யோக யுக்தக, யோக யுக்தகன்னா என்ன? கர்மயோக புத்தியோட நீ காரியங்கள் பண்ணி கொண்டு பலனை எதிர்பார்க்காதே, பலனை நாடாதே. எதிர்பார்க்காதேன்னு சொல்றதை கூட ஒத்துக்க முடியாது, பலன் எப்படி இருந்தாலும் வரப்போகுது. பலனை நாடாதே, சித்த சுத்திக்காக நீ கர்மங்களை பண்ணி கொண்டிரு. உபாசனையே கூட சித்த சுத்திக்காகவே உபாசனை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். உபாசனையில கூட நாம ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டோம்னா அது அப்புறமா நமக்கு மறுபடியும் பந்தப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த செயல்களினால் ஏற்படக்கூடிய பலன்களில் நம்முடைய நாட்டமானது இருக்கக்கூடாது. அதனாலதான் அவனை புத்திசாலி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த யோகி அப்படின்னு சொன்னா வெரி சேம் வேர்ட் போடுற பரமார்த்தஜ், இன்டெலிஜென்ட் சீக்கர் அப்படிங்கிற. சீக்கர்னாலே இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், இல்லைன்னா அவன் சீக்கராவே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, one who seeks is always intelligent. அதனால அவனுக்கு தான் தெரியறது இந்த உலகம் நம்மளை ஏமாத்துறதுங்கிறது அவனுக்கு தான் தெரியறது. அதுலயும் இன்டெலிஜென்ட் சீக்கரா இருக்கிறவனுக்கு இந்த விஷயங்களுடைய தன்மைகள் புரியுது. நம்ம உலகம் நம்மளை எப்படி பிடிச்சி சேர்த்துக்குள்ள இழுக்கிற மாதிரி இழுக்கிறது அப்படிங்கிறது அது அவனுக்கு புரியுது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு வெறும் கர்மா மாத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, 100% ரிச்சுவலிஸ்டிக் பர்சன். அவன் வெறும் கர்மா தான் பண்ணுவான், உபாசனை பக்கமே வரமாட்டான். தியானம் பண்றது, ஜபம் பண்றது
இதற்கெல்லாம் அவனுக்கு மனசே நிக்கவே நிக்காது. அவன் ஃபுல்லா ஒர்க் ஓரியன்டட் பர்சனா இருப்பான். அந்த ரிச்சுவலிஸ்டிக் பர்சனா இருக்கிறதா, இல்ல தியானம் ஜெபம் அப்படின்னு நம்மளுடைய மனசை ஆழப்படுத்தி கொண்டே போய் அந்த இறைவனை உள்ளுக்குள்ள நன்றாக அறிவதற்கான தேடலில் இறங்குறதா அப்படிங்கிற சாய்ஸை யார் எடுப்பா அப்படின்னா, அந்த இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய அந்த யோகியானவன் எடுப்பான் அப்படின்னு. அப்போ இங்க ஒரு க்ளூ இருக்கு அர்ஜுனனுக்கு. உனக்கு நான் சொல்றது இத்தனையும் முதல்ல இருந்து 6வது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரியவே இல்லையா? 7வதுல என்ன பத்தி சொன்னேன் அதுவும் புரியலையா? பரவாயில்ல, நீ அட்லீஸ்ட் என் பேரை சொல்லி உபாசனையாவது பண்ணிடு. அட்லீஸ்ட் யூ வில் கெட் அ சான்ஸ் டு கோ டு பிரம்மலோ. அதுதான் அந்த க்ளூ. ஆனா அதை விட்டுற மாட்டார் பகவான். இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னா இதோட முடிச்சிருக்கலாம்ல. பாரு இது வரைக்கும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு அப்படின்னு முடிச்சிருக்கலாம்ல. அடுத்தது அப்படியே ராஜ கம்பீரத்தோட ஆரம்பிக்கிற ராஜ வித்யா ராஜ குக்கியம் அப்படின்னு. இந்த ஞானம்தான் இந்த இந்த பரம பவித்திரமான இந்த பரம்பொருளை பற்றிய ஐக்கிய ஞானம் தான் ஞானம். வேற ஞானம்ங்கிறது ஞானமே கிடையாதுன்னு அங்கே திருப்பி ஆரம்பிச்சிருவேன். இதுதான் அதனாலதான் சொன்னேன், இது வெறும் ஒரு ஸ்மால் டீவியேஷன் ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ். இப்படி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். ஒன்னா இதை எடுத்துக்கோ. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி சொல்ல போனா உபாசனை கஷ்டம்ங்கிறதுக்கு நான் நிறைய ரீசன்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. இதெல்லாம் கூட டாக் எல்லாம் கூட கேட்டு பாருங்கன்னு தான் சொன்னேன். அதை விட கஷ்டம் ஆக்சுவலா பார்க்க போனா சிரவண மனன நிதித்தியாசம். ஏன்னா அது அப்டிராக்ட் திங்க நாம மனசுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. அதுக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங் மைண்டால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அதனாலதான் இது ரொம்ப பாப்புலரா இல்ல. நீங்க பாருங்க, நான் இப்ப பஜனை நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 1000 பேர் உட்காந்துக்கலாம். ஹே ராமா ஹே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்றது என்ன ஈஸி தானே. சொல்லலாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. யாருக்கு வேணா வாயில வரும். வாயிலேயே ராமநாமமே வராதவனுக்கு மரா சொல்லி சொல்லி சாமான் ஆக்கி அந்த ராமத்தை வச்சு அவன் எத்தனையோ தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் ராமாயணமே எழுத வச்சானா இல்லையோ. அப்படிங்கறச்சே அந்த நாமம் சொல்றது அப்படிங்கிறது இட்ஸ் காமன் அண்ட் ஈஸி ஃபார் ஆல். ஆனா இந்த சாஸ்திரம் படிச்சு விஷயங்களை புரிந்து கொண்டு அதன் தன்மையை அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு தன் அந்நியில வேற ஒண்ணும் இல்ல உண்மை அப்படின்னு பார்த்தா இங்க பார்க்கறது அத்தனையும் பொய் தான் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் வருது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். ஆக்சுவலி அதுதான் கஷ்டம். இது ஈஸி ரிலேட்டிவ்லி பார்த்தா. இப்ப நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிச்சுவல்ஸ் பண்றதை விட ஒரு சடங்குகளா பண்ணிக்கொண்டே இருக்கிறத விட கஷ்டம் உபாசனை. உபாசனையா பண்ணிட்டு இருக்கிறத விட கஷ்டம் சிரவண மனன நிதித்தியாசம். அதனாலதான் பகவான் நடுவுல ஒரு இன்டர்மீடியரி இந்த உபாசனையை கொண்டு வர. நீ வெறும் சடங்குகளா பண்ணி கொண்டு இருந்த அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் உபாசனை பண்ணினியானாலாவது உனக்கு மேல இன்னொரு ஒரு கிளாஸ் நடக்கிறது அங்க போகலாம். அது இல்லாம நீ இன்னும் கொஞ்சம் உன்னை எலிவேட் பண்ணி நீ சிரவண மனன நிதித்தியாசனத்தை இங்க கொஞ்சம் மனசு பொருந்தி உட்கார்ந்து படிச்சேன்னு வச்சுக்கோ, அப்போ நீ இங்கேயே ஜீவன் முக்தனாக ஜாலியா இருக்கு. இதுதான் பகவான் கொடுக்கிற அழகான ரூட் மேப் நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? வேதேஷு, வேதேஷுனா வேதங்களிலும், யஜ்ஞேஷு யஜ்ஞங்களிலும் அதாவது வேள்விகளிலும், தபஹசு ச ஏவ தபஹசு ச ஏவ அவ்வாறே தவங்களிலும், தானேஷு தானங்களிலும், எது எந்த, புண்ணிய பலம் புண்ணிய பலன், பிரதிஷ்டம் சாஸ்திரத்தால் காட்டப்பட்டிருக்கிறதோ, இதம் இவைனா கிரமமுக்தி சாதனங்கள். இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சோமே இந்த கிரமமுக்தி சாதனங்கள், சர்வம் அனைத்தையும், விதித்வா அறிந்து கொண்டு, தது அவற்றை, யோகியானவன், அத்யேதி கடக்கிறான் என்றார், கடக்கிறான், ச மேலும், ஆத்யம் உலக முதல்வனை, பரம் மேலான உயர்ந்த, ஸ்தானம் இருப்பிடத்தை, உபைதி அடைகிறான். இந்த யோகியானவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேதங்களிலும் வேள்விகளிலும் அவ்வாறே தவங்களிலும் தானங்களிலும் எந்த ஒரு புண்ணிய பலனானது சாஸ்திரங்களால் காட்டப்பட்டிருக்கின்றதோ அதை இவை இந்த கிரமமுக்தி சாதனங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அவற்றை யோகி கடக்கிறான். மேலும் உலக முதல்வனை மேலான உயர்ந்த இருப்பிடத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு இதுக்கு பொழிப்பு. இது என்ன இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிரமமுக்தி சாதனத்துக்கு ஒரு ஸ்துதி பண்ற பகவான்.
இது ஃபைனலா கம்ப்ளீட் பண்றாரு. இந்த அத்தியாயத்தை முழுக்க கம்ப்ளீட் பண்ணிட போறார். நான் இது வரைக்கும் சொன்னது இந்த பிரயாண கால விஷயங்கள் இருக்கே, இந்த பிரயாண கால விஷயங்கள்ல இறைவனையே சதா நினைத்து கொண்டு வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பதற்காக காலம் பூரா உபாசனை பண்ணி இருந்திருக்கக்கூடியது அந்த கிரமமுக்திக்கான சாதனங்களை ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா அதனால அவன் அந்த மேலான பதவியை அடைகிறான் அப்படின்னு இந்த கிரமமுக்திக்கான ஒரு புகழ்ச்சியை பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு இங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல ஸ்தானம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு இடம்னு நினைக்காதீங்க. ஸ்தானம்ங்கிறது அறிவு. இந்த அறிவை அவன் பெறுகிறான். அந்த அறிவினால் அவன் மேலான ஒரு பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு அவன் மீண்டும் இங்க என்ன படிப்போமோ அதேதான். ஏன்னா வேதம் மாற போறதே கிடையாது. நீங்க அது கூட ஜோக்குலரா உங்களுக்கு தோணும், என்னத்த இங்க படிக்கிறது அங்க படிக்கிறோம் அப்படின்னு. வேதம் ஒண்ணுதான். பிரம்மாஜி அதே வேதத்தை தான் எடுத்து சொல்ல போறார். அவர் சொல்ல போற வேதம் ஸ்பெஷல் வேதம் எல்லாம் கிடையாது. இங்க என்ன உபனிஷத் இருக்கோ சேம் உபனிஷத் வில் கண்டினியூ தேர். என்ன இன்னும் 2 உபனிஷத் கூட சேர்க்கலாம். இங்க நிறைய அழிஞ்சு போயிடுது. 1008 இருந்து இப்ப 108 இருக்கு. அந்த 108க்கும் 10க்கு தான் பாஷ்யம் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு இப்போ. ஆனா இதுக்கு எவ்வளவு சாக்கைகள்லாம் எவ்வளவோ போயே போயிடுது. அதெல்லாம் அங்க போய் வேணா கத்துக்கலாமா? பட் திஸ் திங் இஸ் சேம். கருத்து ஒண்ணுதான். அந்த ஐக்கியம்ங்கிறது ஒரே விஷயம் தான். அதுதான் பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதனால இந்த இறைவன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா அந்த பரம் ஆத்தியம் ஸ்தானம் அப்படிங்கிறது தான் அந்த இறைவனை அடைகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பரம் ஆத்தியம் ஸ்தானம்னா ஏதோ ஒரு இடத்தை அடையிறான். அப்படி இறைவனை அறிகிறான். இறைவனை அறிஞ்சாதான் ஐக்கியத்தை அறிய முடியும். அதான் அந்த விஷயம். அதனால அதை அறிகிறான். அவன் அடைகிறான்னு சொன்னா அவன் அறிகிறான் அப்படின்னு. இப்ப வேதேஷு அப்படின்னு சொன்னா இந்த வேத பாராயணங்கள் பண்றதுனால ஒரு புண்ணிய பலன் கிடைக்கிறது. நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நாம இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா இந்த கிளாஸ கவனிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கு. சொல்றோம்னா அதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு புண்ணிய பலன் இருக்கு. தப்பு பண்ணினா பாப பலனும் இருக்கு. அதனால பலன்கிறது எல்லா காரியத்துக்கும் இருக்கு. எந்த காரியமும் பலன் இல்லாத காரியம்ங்கிறதே கிடையாது. வேத பாராயணம் ஒருத்தர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதுக்கான ஒரு புண்ணிய பலம் சேருது. யக்ஞேஷு அப்படின்னா சடங்குகள். இந்த வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சடங்குகள். நம்ம ஹோமம் பண்றது, யாகங்கள் பண்றது, இதெல்லாம் பண்றது, பண்ண வைக்கிறது, பண்றதுக்கு உபகாரம் பண்றது, சாமகிரிகள் வாங்கி கொடுக்கறது, அதுக்கான எஜமானனா இருக்கிறது அல்லது கர்த்தாவா இருக்கிறது, இப்படி எந்த ஒரு ரோல் பிளே நான் பண்ணினேனாலும் அதுக்கு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புண்ணியம் வரப்போகுது. அதான் சொன்னேன், அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி லோகங்கள் அங்க இருக்குன்னு நான் போன கிளாஸ்ல வரும்போது சொன்னேன். அப்ப அந்த மாதிரி அதுக்கு ஒரு புண்ணியம். அப்ப யஜ்ஞத்தினால வர புண்ணியம். அதே மாதிரி தபஸ் பண்றான் அப்படின்னா பல வகையான விரதங்கள் எல்லாம் இருக்கான். நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த இதுல நம்ம துறவரவியல்ல அருளுடைமையிலேருந்து ஆரம்பிச்சு இன்னா செய்யாமை வரைக்கும் எல்லா விரதங்கள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த விரதங்கள் அனைத்தையும் அவன் கடைபிடிக்கிறான். இல்லைன்னா இப்ப ஏகாதசி அந்த மாதிரியான விரதங்கள், சாஸ்திர ரீதியான விரதங்கள் எப்படினாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விரதங்கள்னு ஏன் சொல்றேன்னா துறவு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான விரதங்கள்னு அங்க சொன்னதுனால அதுவும் நமக்கு விரதங்களோட சேர்ந்தது அப்படிங்கிறதுனால சொன்ன. விரதம் அப்படின்னா என்ன? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை கன்விக்ஷனோட பண்றதுதான் விரதம், வேற ஒன்றும் கிடையாது. சோ அதனால ஏதோ விரதங்களை எல்லாம் கடைபிடித்து உபவாசங்கள், விரதங்கள், பூஜைகள் இதையெல்லாம் பண்றான். அதெல்லாம் தவங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு புண்ணியம் அவனுக்கு கிடைக்கிறது. தானம் பண்றான். நிறைய பைசா வச்சுன்றோ வச்சுக்கலையோ, ஆனா தானம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறதுல இருந்து தானம் பண்றான். தானங்கள் நிறைய பண்ணி அதன் மூலமாக அவனுக்கு புண்ணியங்கள் சிலது கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு புண்ணிய பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உபாசனா பண்றான் இவன் இதெல்லாம் பண்றதோட இல்லாம உபாசனா பண்றான். இந்த உபாசனை பண்ணும் பொழுது அவனுக்கு அதனால ஒரு புண்ணிய பலன் கிடைக்கிறது. இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னா இந்த உபாசனா பலன் இது ரெண்டுல பெருசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த ஒரு பலத்தினால இத பண்றதுனால அவன் என்ன பண்றான்னா இந்த கிரமமுக்தி சாதனத்தை கடைபிடித்து இது அனைத்தையும் கடந்து அவன் மேலான பதவிக்கு போகிறான். மேலான புண்ணியத்தை அடைந்ததனால் மேலான பதவிக்கு போகிறான். அங்க என்ன பண்றான்? அங்க போய் என்ன அறிஞ்சுக்கிறான்னா அந்த பரம புருஷனை பற்றிய அறிவை அவன் அங்கு பெறுகிறான். அப்ப கிரமமுக்தி முறையாக செய்தார்.
உபாசனை செய்ய வேண்டிய முறைப்படி செய்தால் அதனுடைய பலன் கிரமமுக்தி. கிரமமுக்திக்கான பலன் அவன் பிரம்மலோகத்துக்கு சென்று பிரம்மலோகத்தில் அவன் மெய்யறிவை பெறுவான். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் பகவான் இத ஸ்துதி பண்ற. பகவான் இதுல இப்படி பண்றான் அவன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த சாதனையும் நமக்கு வீண் போகாது. அந்த ஒரு வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஒரு சின்சியர் எஃபர்ட்டுக்கு கட்டாயம் அதுக்கு ஒரு பலனானது இருக்கத்தான் இருக்கு. இந்த அளவுல நாம இப்போ 28 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை நாம இயன்ற வரைக்கும் பதம் பதமாக பொருள் பார்த்து, பொறுமையா பொழிப்புரை பார்த்து, விளக்க உரை பார்த்து இதை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம் படிக்கிறது. இப்ப நாம ஒரு தடவை என்ன படிச்சோம், ஏன்னா அடுத்த அத்தியாயம் போறதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை நாம திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சம்பிரதாயம். அதனால நாம இப்போ ஆரம்பத்துல இருந்து இத என்ன பார்த்தோங்கிற விஷயத்த நாம பார்த்து கொண்டு வரக்கூடும். இந்த 8வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, இந்த 8வது அத்தியாயம்ங்கிறது ஒரு டீவியேஷன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு டீவியேஷன்ங்கிறது எந்த ஒரு கோணத்துல அப்படின்னு சொன்னா, கர்மத்தை பேசுறார், கர்ம பலத்தை பேசுறார், கர்ம பல தியாகத்தை பேசுறார், கர்ம சந்நியாசத்தை பேசுறார். இங்க உபாசனை அப்படின்னு ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற. இந்த உபாசனை அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் வரல. ஒண்ணு வேலை செய்யறதுக்கான பலன் எதிர்பார்க்காத, அதனால நீ கர்ம பல தியாகத்தை செய்து கர்மயோகியாக நீ ஞானத்தை பெற்ற முக்தியுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழி சொல்லியாச்சு. இல்லையா, நீ கர்ம சந்நியாசம் செய், எந்த கர்மமும் உனக்கு வேண்டான்னு முறையாக கர்மத்தை சந்நியாசம் செய்து அதன் பிறகு நீ ஞானத்தை பெற்று, அல்லது ஞானத்தை பெற்று கர்ம சந்நியாசம் செய்தோ ஏதோ ஒரு வகையில் நீ ஞானத்தோடு இங்கு ஜீவன் முக்தியை பெறணும். சோ இந்த ஜீவன் முக்திங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம சொல்லிண்டே வந்திருக்கோமே தவிர்த்து, இப்ப சொல்லினது என்ன அப்படின்னா இது ஃபுல்லா கிரம முக்தியை பற்றி பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இங்க உபாசனானா ஆக்சுவலி வாட் இஸ் மென்ட் பை உபாசனா அப்படின்னு ஒரு டிஃபைன் உபாசனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் உபாசனானா என்ன அப்படின்னா, சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரக உபாசனா அப்படின்னு உபாசனைக்கு ஒரு டெபினிஷன் சொல்லப்படுது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உருவக்கடவுளை பற்றிய மனதால் செய்யப்படக்கூடிய தியானம் முதலியவற்றைத்தான் உபாசனை என்று சொல்லப்படுகிறதுன்னு இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சகுண பிரம்மத்தை பற்றிய அப்படின்னு. அப்போ சகுண பிரம்மம்னா என்ன, குணங்கள் உள்ள, குணங்கள்னா ஒண்ணும் இல்ல, ஆட்ரிபியூட்ஸ். அது ஒரு உருவம் இருந்தாதான் ஆட்ரிபியூட்ஸ்க்கே வரும். அந்த ஒரு உருவத்தோடு அந்த கடவுளை தியானம் செய்வது, அவரையே சதா தியானம் செய்து கொண்டு இருக்கிறது. தியானம் எப்படி பண்ணுவோம், கையில எழுதி ஆர்ட் மாதிரி வரைஞ்சு அப்படியா பண்ணுவோம், மனசுல பண்ணுவோம் இல்லையா. இட் இஸ் அ மென்டல் ஆக்டிவிட்டி. நம்ம மென்டல் ஆக்டிவிட்டி நம்ம டெய்லி பண்றோம், நிறைய பண்றோம், வரி பண்றோம், ஹாப்பியா இருப்போம், எல்லாமே மனசுலயே நம்ம நிறைய கற்பனைகள் எல்லாம் நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. மென்டல் ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபுல் கட்டடமும் கற்பனை கோட்டையும் உள்ளுக்குள்ள இருக்கும் எப்பவுமே நமக்கு. அதை வச்சு நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மென்டல் ஆக்டிவிட்டி இங்க சொல்லக்கூடிய மென்டல் ஆக்டிவிட்டி, ஏன் அதை மென்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம்னா, இதோட இது என்ன அப்படின்னா, வெளியில இருக்க நம்ம ஒரு கர்மம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யாகம் பண்ணுறோம், பிரம்மாக்னா பிரம்ம ஹவிஹி அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், யாகம் யாக கரண்டி எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு. அப்போ அந்த கரண்டி அது இதெல்லாம் இருக்கு, ஒரு ஹோம குண்டம் இருக்கு, ஒரு கரண்டி இருக்கு, அப்புறம் நெய் இருக்கு, ஹவிஸ் இருக்கு, எல்லாம் சாமான்கள் எல்லாம் வெளியில இருக்கு, பாக்கியமா இருக்கு. அதை வைத்து கொண்டு நாம கர்மங்கள் பண்றோம். மென்டல் ஆக்டிவிட்டியில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, மைண்டு தான் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு தெய்வத்தை நான் வழிபட போகிறேன் அப்படின்னா, இப்ப நான் லலிதா திரிபுர சுந்தரியை நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளை எப்படி வர்ணிக்கிறதோ அது அப்படியே என் மைண்ட்ல ஓடி 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 என் மனசுக்குள்ள ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை நான் நிக்க வச்சு அந்த உருவத்தையே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கு. இதுதான் மென்டல். இதுக்கு என்ன பண்ணணும், மைண்டு வேணும். மைண்ட் எங்கேயான வந்தாக்கா நம்மளால பண்ண முடியாது. மைண்ட் பால் காய்ச்சறதுலயோ இல்ல வாசகதவை தாப்பா போடுறதுலயோ
இல்ல வெளியில இருந்து யாராவது வரப்போறாங்கிறதுலயோ இல்ல போன் அடிக்க போறதுங்கிறதுலயோ இருந்ததுன்னா இந்த மென்டல் ஆக்டிவிட்டிய பண்ணவே முடியும். இதனாலேயே இது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்றேன். ஏன்னா அது மைண்ட் எப்பவுமே அவைலபிளாவே இருக்கிறது இல்லை. மைண்ட் இஸ் நெவர் வித் அஸ். அதுதான் உண்மை. மைண்ட் இஸ் ஆல்வேஸ் சம்வேர் எல்ஸ். அது தூக்கி இருக்குன்னு வந்து இங்க உட்கார வைக்கிறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அல்லவா இருக்கு. நீங்க 20 மினிட்ஸ்க்கு மேல ஒரு ஆய்வு சொல்றது யாருக்குமே வந்து ஒருத்தர் பேசுறத கேட்க முடியாது. 20 மினிட்ஸ்க்கு மேல கேட்க முடியாது. அதுக்கு மேல அது போயிடும் எங்கேயாவது ஒரு சுத்தருக்கு. அதே இப்ப என்ன மாதிரி ஜோக்கேக்கெல்லாம் அடிக்காம பேசினா சுத்தம். எவ்வளவு நேரம் நிக்கிறது நமக்கே தெரியாது. அது நின்றுதுன்னா அவங்க புண்ணியம்னு இருக்கும். புண்ணிய பலன் பெருசா இருக்குன்னா தான் நிக்கும், இல்லைன்னா நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி இந்த மைண்டுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு. அடிக்கடி அதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் மைண்டால ஒரு காரியத்தை பண்ண முடியும். ஸோ மென்டல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உபாசனாக்கு. ஏன்னா அதனாலதான் இது மானச வியாபாரக அப்படின்னு சொல்றது. ஒண்ணு சகாம உபாசனா, இன்னொன்னு நிஷ்காம உபாசனா. சகாம உபாசனா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சகாம உபாசனா அப்படின்னா இந்த உலகத்துல சகாமக அப்படின்னா என்ன? காமத்தோடு கூடிய, அதாவது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கோரிக்கையோடு அப்படின்னு அர்த்தம். அந்த கோரிக்கை எனக்கு இந்த உலகத்துல எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், எதா வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்துல சுகமா இருக்கிறதுக்கான கோரிக்கை, அல்லது நான் இந்த உலகத்தை விட்டு நான் கிளம்பும் பொழுது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு எனக்கு வானுரையும் தெய்வத்துள் வைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டு கூட நான் உபாசனை பண்ணலாம். சகுண பிரம்ம உபாசனை சகாமமாக பண்ணி இந்த மாதிரி நான் கேட்டு அந்த பலனை எனக்கு சொர்க்க போகம் வேணும் அப்படின்னு கேட்டு கூட அந்த உபாசனையை பண்ணலாம். அடுத்தது நிஷ்காம உபாசனை. இந்த நிஷ்காம உபாசனா பண்ணும் பொழுது நான் பண்றேன் உபாசனை, ஆனா எனக்கு எந்த கோரிக்கையுமே கிடையாது. எனக்கு உபாசனை பண்ணணுங்கிறதுக்காக பண்றேன், உன்னை நினைக்கணுங்கிறதுக்காக மட்டும் பண்றேன், வேற சிந்தனையே எனக்கு கிடையாது. எனக்கு சிறை பெறா நீர் போல் என் சிந்தை பாயும் சிவனேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நீ எனக்கு எப்ப பாரு இருந்துட்டு இருக்கு, அதனால நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், அவ்வளவு. நான் என்ன நின்றும் இருந்தும் கடந்தும் மாதிரி எப்ப பாரு நான் உன்னையே நினைப்பேன், உன்னை நினைக்காத நிமிஷமே கிடையாது. அதற்கான முறைகளோடு உன்னை நான் உபாசனை செய்து கொண்டிருக்கிறேன் நிஷ்காமமாக, எந்த ஆசையும் கிடையாது. அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு சித்த சுத்தியோட மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிபிகேஷன் கிடைக்குது. இந்த மனசு வந்து எதையும் நாடாத மனசு அப்படிங்கிறதுனால அவனுக்கு மேற்கொண்டு அந்த சாதனையிலிருந்து அடுத்ததுக்கு போகிறதுக்கான ஒரு இது கிடைக்கிறது, ஒரு எலிவேஷன் அவனுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுதுதான் அவன் இந்த அனித்தியத்தை உணர்ந்து குருவை நாடி சிரவணமன விதித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி இடையில் சாதன சதுஷ்டய சம்பத்தியையும் நன்றாக சம்பாதித்து அவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறான். இந்த நிஷ்காம உபாசனை பண்ணி கொண்டிருக்கிறவன் ஒருவேளை அவனுக்கு எண்ணம் அந்த குருவை நாடணும்னு எல்லாம் வரல, எனக்கு சுவாமிய உபாசனை பண்ணும், வேற ஒண்ணும் வேணும், குரு எல்லாம் எனக்கு வந்து வேதாந்தம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டஃப்ங்க, அதெல்லாம் முடியாது, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எவ்வளவு உபாசனை பண்ணாலும் அவன் அஜ்ஞானி தான், ஞானி கிடையாது. ஞானின்னு யார சொல்றோம்னா இந்த ஐக்கிய ஞானத்தை உணர்ந்தவனைத்தான் ஞானின்னு சொல்றோம். ஞானிங்க எல்லாருக்கும் ஞானி பட்டம் எல்லாம் கொடுக்கறது, பட்டமே முதல்ல அது கிடையாது, விஷயம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஞானிங்கிறது யாருன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர்ந்தவர் ஞானி, அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கிறது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணரணும்னா என்ன பண்ணணும்? உட்கார்ந்து படிக்கணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதரிசினகன்னு சொன்னார். நீ போய் அந்த குருநாதர் கிட்ட உட்கார்ந்து பொறுமையா அவர் என்ன டைம் எடுத்துட்டாலும் நீ சொல்றத நீ கேட்டுக்கணும். அது கேட்கிற வரைக்கும் உனக்கு கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த சிரவணம் மனனம் அது முடிச்சு நிதித்தியாசனத்துக்கு அப்புறமா தான் அவன் ஞான நிஷ்டை அடைந்து ஞானிங்கிற ஒரு ஜீவன் முக்தன் அப்படின்னு ஆகுறான். ஜீவன் முக்தனைத்தான் ஞானின்னு சொல்லுவான். பட் இதெல்லாம் என்னால முடியல, எனக்கு இது ரொம்ப டஃப், இந்த போர்ஷனே எனக்கு சரிப்பட்டு வராது, அதனால நான் வெறும் உபாசனையை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜபம் தபம் இதெல்லாம் பண்றேன், எல்லாம் பண்றேன், உபாசனையிலேயே நான் ஸ்டிக்கான் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அஜ்ஞானியா தான் அவன் இருக்கான். அந்த அஜ்ஞானியா இருக்கிற நிஷ்காம உபாசனை பண்ணக்கூடியவனுக்குத்தான் இங்க நாம இதுவரைக்கும் பார்த்ததுல இருக்கிற சுக்லகதி அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அது அந்த மாதிரி பண்றவனுக்குத்தான் அந்த சுக்லகதி. அவனுக்கு ஞானம் வரல இல்ல, அதனால அங்க போய் அவன் ஞானத்தை அடையணுங்கிறது பகவானுடைய கருணையான ஒரு தீர்மானம். இந்த விஷயங்களைத்தான் இந்த கதிகளை சொல்றதன் மூலமாக உன்னையும் சூஸ் பண்ணிக்கணும்ப்பா, எது வேணுங்கிறத நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். வெதர் ஐ வாண்ட் டு பி அ கர்மி ஆர் அ உபாசகா ஆர் அ ஞானி,
இது மூணுல எனக்கு எனக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. நான் சூஸ் பண்றதை வச்சு நான் என்னுடைய சாதனையை வச்சு எனக்கு பலன் சாத்தியம் அப்படிங்கிறது சாதனையை வச்சு நமக்கு ஏற்படுறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு ஓவரால் வியூ அதுதான். இப்ப நம்ம 1வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கேட்டார் பகவான் கிட்ட அர்ஜுனன் என்ன கேட்கிறாருன்னா, போன அத்தியாயத்துல பகவான் முடிக்கிறார், சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் செய்ய விதுகு பிரயாண காலே மாம் தே யுதுர் யுக்த சேத தே விதுர் யுக்த சேதசக அப்படின்னு சொன்னத இவன் பிடிச்சுட்டான். டக்கு பிடிச்சுட்டு என்ன பண்றான் இவன், ஏய் இரு இரு இரு, நீ ஏதோ புதுசு புதுசா வார்த்தையெல்லாம் சொல்ற, நீ இது வரைக்கும் சொல்லாதெல்லாம் சொல்ற, அது சொல்லு நீ முதல்ல. கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம, இப்படி ஒரு வார்த்தை நீ நீ சொன்ன புது வார்த்தைக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சு பிரயாண முக்கியமான வார்த்தை, முக்கியமான கேள்வி என்ன, பகவான் முக்கியமா எடுத்துக்கிற கேள்வி என்ன, மத்ததெல்லாம் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிடுவேன். முக்கியமான கேள்வியா பகவான் எடுத்துக்கிறது என்னன்னா, பிரயாண காலே சதம் ஏயோசி நியதாத்மபிகி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஒரு தடவை ஒரு லிட்டில் சம்மரிஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் ஆயிடுச்சுனாலே முன்னாடில இருந்து வரும்போது ஒரு குட்டி குட்டி சம்மரிஸ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்பவும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். சாதாரணப்பட்ட ஆளை பத்தி அவன் கேட்கிறான். யாரோ ரோட்ல போயிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு அவன் காத்தால இருந்து அவன் சாயந்தரம் வரைக்கும் எந்தையோ ஒரு வேலை பாக்குறான், அவனை பத்தி கேட்கல. நியதாத்மபிகி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்க. நியத ஆத்மனக்கு, அவன் முறைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கான் அவன். சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி தன்னுடைய கர்மானுஷ்டானங்கள் தர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அதனால பகவான் இப்போ ஆரம்பிக்கிறார். இப்ப முதல்ல என்ன சொல்றார், பிரம்மன்னா என்ன, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்ம உச்சியத்தை, அந்த அக்ஷரத்தினுடைய வெளிப்பாடு அதுதான் தஸ்ய பாவம் ஸ்வபாவம் அப்படிங்கறத, அதனுடைய வெளிப்பாடு உனக்குள்ள எது இருக்கோ அதுதான்ப்பா அத்தியாத்மம். பூதபாவோத்பவகரக விசர்கக, உயிர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அதுதான் விசர்கக அப்படின்னு, அந்த அதுதான் கர்ம அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதிபூதம் க்ஷரோபாவக, அழியக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அதிபூதம் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த ஹிரண்ய கர்ப்பனைத்தான் நாம புருஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஹிரண்ய கர்ப்பனைத்தான் அப்படி சொல்றோம் நம்ம அப்படின்னு சொன்னார். அதி தெய்வம். அடுத்தது அதி யஜ்யம், வேற யாரும் இல்ல, போய் பார்க்காத நானே தான், நான் தான் யஜ்ய புருஷனாக இருக்கிறேன். அங்கேயே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, எது பண்ணினாலும் அது பகவத் அர்ப்பணமாத்தான் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா என்ன கொடுத்தாலும் நான் நான் ஒருத்தரை கெட்ட வேர்ட்ஸ்ல நான் திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க, எங்க போறது, அது அந்தரிக்ஷத்துக்கு போறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அங்கதான் போறது. அங்க போனா அது அங்க யாரு வாங்கிக்கிறா எல்லாத்தையும், பகவான் தான் வாங்கிக்கிறேன், நான் பகவானை தான் திட்டுறேன்னு அர்த்தம். ரொம்ப லேமேன் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, இல்ல இருக்கிறது எல்லாம் பகவான் தான்னா, நான் திட்டினாலும் அது பகவானை திட்டுறதா ஆயிடுறது, நான் வாழ்த்தினாலும் அது பகவானை வாழ்த்துறதா ஆயிடுறது. ஆனா எனக்கு இந்த ஆவரணம் இருக்கு பாருங்க, அத்தியாசம் இருக்கே, என்ன அது எனக்கு அது மூடுறது, அது என்ன பண்றதுன்னா என்னை மறைக்கிறது. இது ஒரு இண்டிவிஜுவல், இந்த பர்சனை நான் திட்டுறேன், இந்த பர்சனை நான் கோச்சுக்கிறேன் அப்படின்னு நான் என்ன நினைக்க வைக்கிறது. உண்மைக்கே அப்படி கிடையாது. இருக்கிறதெல்லாம் இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் பிரம்மம், சர்வம் கல்விதம் பிரம்மம்னு சொன்னா அப்புறம் நான் எங்க இன்னொருத்தரை திட்டுறதுக்கு இருக்கு. ஏதாவது நான் சொன்னேன்னாலும் அதுவும் பிரம்மனுக்கே தானே ஆகுறது. அதனால அதுக்காகவே ரொம்ப காஷியஸா இருக்கும். யஜ்ய புருஷன் யாரு அப்படின்னா, நான் தான் பாதி யஜ்யோ ஹமேவாத்திர தேகே தேகபிருதாம் வரகன்னு அவனை கொஞ்சம் புகழ்ந்து சொன்னார். இப்ப உடல் எடுத்ததிலேயே சிறந்தவன் பாணின்னு. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டேன். டீச்சருக்கு எப்பவுமே நல்ல கேள்விகள் பிடிக்கும். அந்த கேள்விகள் தனக்கு இது பண்றதா இருந்தாலும் சரி, யோசிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதனால நிறைய பேர் பலன் அடைவான்னா கூட கேள்வி கேட்கிற ஸ்டூடெண்ட்டை எப்பவுமே டீச்சருக்கு பிடிக்கும். அதனாலதான் இங்க பூரா நீங்க பாத்தீங்கன்னா சம்வாத ரூபமா தான் இருக்கும். நானே சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்கிறது உபனிஷதே அப்படித்தான் இருக்கு. உபனிஷதே ஒரு டீச்சர் மாத்திரம் பேசுற மாதிரி இருக்காது, டீச்சர் ஸ்டூடெண்ட் சம்வாதமா தான் இருக்கும் ஒரு விஷயம். அதனால அப்படி சொல்றாரு, அவனை புகழறாரு அவர். அப்புறம் சொல்றார், இந்த பாரு, நீ கடைசி நிமிஷத்துல எதை நினைக்கிறியோ அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலைப்புறம், நீ என்னையே நினைச்சனா உனக்கு என்னிடமே நீ வரலாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். அதனால நீ என்ன பண்ணுனா, உனக்கு ஷார்ட்கட்டு எப்ப பார்த்தாலும் என்னையே நினைக்க வேண்டியதுதான். அதுதான் நல்லது. பிரயாண கால ஸ்மரணம்னா என்ன இருக்கணும்னா, எப்ப பார்த்தாலும் இறைவனையே நினைக்கணும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. அது எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கு தெரியுமா. We are put into so much of pressures. எங்களுக்கு ஆபீஸ் போனா அவ்வளவு வேலை இருக்கு,
வீட்லயே அவ்வளவு வேலை இருக்கு, சொந்தக்காரங்க கிட்ட அவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு, நாங்க நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு, முடியலையேன்னு. ட்ரை பண்ணுப்பா, அபியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி வந்து ஷார்ட்கட் சொல்லி தர மாட்டார் அந்த விஷயத்துக்கு. அபியாச யோக யுக்தேன சேத்தசா நானியகாமினா. நீ என்ன வேணா வேலை பண்ணு, நாசா கூட போ, எங்க வேணா போ, பெரிய ஆளா வேணா இரு, சின்ன ஆளா வேணா இரு, உனக்கு கடைசி காலத்துல என்னுடைய ஸ்மரணம் வரணும்னா நீ டெய்லி என்னுடைய ஸ்மரணத்தை பண்ணு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். வேற ஷார்ட்கட்டே கிடையாது. சதா சர்வ காலமும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பதற்கு நீ அபியாசம் பண்ணு. அப்படி பண்ணினியானா மட்டும்தான் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தான்னு சிந்தை. நீ அப்பதான் நீ வந்து அவன் அந்த பரம புருஷனை அடைய முடியும், இல்லைன்னா அடையிறதுங்கிறது கிடையவே கிடையாது. யார் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு விளக்கம் இது சொல்றார், அவனுக்கு ஒரு இதை காட்டுறார், நமக்கு வந்து ஒரு லட்சணங்கள் காட்டுறார். கவி புராணம் அனுசாசித்தார் அப்படின்னு பகவானுடைய அந்த நேச்சர் ஆஃப் பகவான் என்ன பல இடங்கள்ல சொல்றார். நம்ம திருக்குறள்ல 10 பாக்குறோம், இங்க கொஞ்சம் பாக்குறோம். புராணமா இருக்கான், பெரிய அறிவாளியாக இருக்கிறான், அவன் தான் வந்து அனுசாசித்தாரம்னா என்ன, அவன் வந்து கர்ம பல தாத்தாவாக இருக்கிறான், நியத்தியை காப்பாற்றுபவனாக அவன் தான் இருக்கிறான், நியந்தகன் அப்படின்னு அவனை சொல்றது, நியமிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதனால அவன் அப்படி இருக்கான். அனோரணியா உத்துணூண்டுக்கு இருக்கான்ப்பா, அவன் ரொம்ப ரொம்ப குட்டியிலயும் குட்டியா இருக்கான் அவன். அப்புறம் மாம் அனுஸ்மரேத்திய சர்வசிய தாத்தாரம், எல்லாத்தையும் தாங்கிடும். இத்துணூண்டு எப்படிப்பா எல்லாத்தையும் தாங்குறதுனா, அவன் அனோரணியா மகதோ மகியா, இதெல்லாம் உபநிஷத்துல இருந்து வந்தது. அவன் பெருசுக்கு பெருசா இருக்கான், சின்னதுக்கு சின்னதா இருக்கான், அப்படி இருக்கான். அச்சிந்திய ரூபம். இதை எப்படி சிந்தனை பண்ற, சிந்தனையே பண்ண முடியாது உன்னால வந்து வித்தின் யுவர் லிமிடெட் பிரெயின், வித்தின் யுவர் லிமிடெட் தாட்ஸ் அவனை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்காதே, முடியவே முடியாது. அச்சிந்திய ரூபம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பகவான் அச்சிந்திய ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம என்னவோ ஒரு ஒரு உருவத்தை பார்த்து எல்லாம் தெரியும் எனக்கு பகவானை பத்தி, எனக்கு என்ன தெரியாதா கிருஷ்ணனை பத்தி அப்படின்லாம் பேச முடியாது. அந்த உருவத்துக்குள்ள இருக்கிறது இல்ல, அது உருவத்தை தாண்டி பல மடங்காக அது பறந்து விரிந்து அனைத்துமாக இருக்கிறது, அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. நம்ம சௌகரியத்துக்காக உருவமா வச்சு விளையாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இது வெறும் விளையாட்டு. ஆனா பகவானை எப்படி அச்சிந்தியங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஒரு சிந்தனைக்குள்ள அடக்க முடியாத ஒரு ஒரு ரூபமாக இருக்கிறது, ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்த, இருளை விரட்டி அடிக்கிறது. அது ஆதித்ய வர்ணமாக இருக்கிறது, அது ஒளி பொருந்தியதாக இருக்கிறது, தானே ஒளி தானே ஒளி மிகுந்ததாக இருக்கிறது, இன்னொன்றால் ஒளிர்விக்கப்படுவதாக அது இல்லை. இதெல்லாம் பார்த்திருக்கோம். திரும்ப சொல்றேன், எதுக்கு மறந்து போயிடும், அதனால திரும்ப சொல்றேன். எப்ப நம்ம அந்த அந்த பிரம்மன் எப்படி இருக்கும் அப்படின்னாலே நம்ம முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அதை நாம ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. இட் இஸ் லிமிட்லெஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அடுத்தடுத்தது நம்ம இது பண்றது. அப்புறம் என்ன சொன்னார், பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ புருவோர் மத்திய. எப்படி பண்ணணும் பிரயாண காலத்துல தன்னை நினைத்து தன்னையே வந்து உபாசனை பண்ணி கொன்றவன் என்ன பண்றான் அப்படின்னா, மனசுல அந்த இறைவனை நன்றாக உபாசனை பண்ணி, மனசுல உபாசனை பண்ணின இறைவனை எடுத்து கொண்டு வந்து புருவ மத்தியில் வைத்து சுஷும்னா நாடி மூலமாக அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடியவனை மூர்தனியில வைத்து அந்த மூர்தனியிலேருந்து அவன் வெளியில எடுக்கிறான்ப்பா அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது சொன்னோம். அப்புறம் நடுவுல ஒரு ஒரு டீவியேஷனா 11வது ஸ்லோகம், உனக்கு நான் வந்து எது அக்ஷரம்னு வேத வித்தர்கள்லாம் சொல்றாங்களோ அதை நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பின்னாடி அவர் சொல்ல போறார். 20, 21, 22 எல்லாம் அந்த 11வது ஸ்லோகத்துல அவர் கமிட் பண்ண விஷயத்த பின்னாடி சொல்றார். இங்க முன்னாடி சொன்ன விஷயத்த பின்னாடி விளக்குறாரு. அப்புறம் என்ன, இந்த மூர்தனிலேருந்து எடுத்துன்னு போறத மறுபடியும் இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷனா எடுத்துக்கணும். 10ஓட கண்டினியூஷனா 12 நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறார் பிரயாண காலே மனசாச்சலேனுங்கிறது, இங்கதான் முடிக்கிறார். இந்த மாதிரிதான் அவன் யோக தாரணையின் மூலமாக அவன் எடுத்து வெளியில அவன் வந்து இந்த உடலிலிருந்து அந்த உயிரை பிரிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றார், அவன் வந்து என்ன பண்ணிருப்பான் அவன் அப்படின்னா, ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மா மனுஸ்மரன் எஃப் பிரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாங்கத்தி. அந்த ஓங்கிற வார்த்தையை அவன் மீண்டும் மீண்டும் விடாமல் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அந்த சொல்லின் வேகத்தினால், அந்த சொல்லிற்கு இருக்கக்கூடிய ஒரு வீரியத்தினால் அவனுக்கு இந்த உபாசனையானது பலன் கொடுக்கிறது. இந்த ஓம்ங்கிறத அங்க சொல்லும் போதே சொன்னேன், வெறும் ஓம் சொல்லணுமான்னு, அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓம் சொல்லியிருக்க,
அவனுக்கு உபாசனா மந்திரம் என்னவோ அந்த மந்திரத்தை சொல்லுவான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஓம் 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 சொல்லிட்டு இருக்கலாமா அப்படின்னு? ஓம்க்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இன்னார் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாது. ஜெப்பம் வாங்கிட்டு வா சொல்லலாம், வாங்கிக்காதவா சொல்லக்கூடாது. இந்த ஆசிரமத்துல இருக்கிறவா சொல்லலாம், இந்த ஆசிரமத்துல இருக்கிறவா சொல்லக்கூடாது. அப்படின்னு நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் வேதத்துல பிரமாணங்கள் இருக்கும். அதனால நமக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லிட்டாங்க பாருங்க, ஓம் 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 சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது. உபதேசம் ஆகாம ஒரு மந்திரத்தை சொல்லவே கூடாது. இதுதான் அதுக்குதான் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டேன். உபதேசம் ஆகலைனாலும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ராமநாமம் தான். ராமநாமத்தை சதா சொல்லிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் உபதேசம் ஆகவே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற தாபம் இருக்கோ அதுக்கு தாபப்பட வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மந்திரத்தினுடைய ஒரு வேலை என்னன்னா மனசு சுத்தமானது. அதுக்கு அதுக்கு நமக்கு ராமநாமத்தை மாதிரி ஒரு மந்திரம் கிடையவே கிடையாது. ராமநாமத்துல இருக்கிற ராங்கிறது அக்னி பீஜம். அக்னி பீஜம் சுத்தி பண்ற மாதிரி நம்மளுடைய கர்மாவை வேற எதுவும் சுத்தி பண்ணாது. அதனால நீங்க தயங்காம ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சதா ராமநாம உச்சரிப்பு. ராமநாமம் இல்லாத நாக்கே இருக்காது. அப்படி இருக்கணும். நாக்கு நாத்தழும் நாத்திகம் பேத்தி நாத்தர் பேசி நாத்தழும் பேரினர் அப்படின்னு மாணிக்காசுரர். அது மாதிரி நாம ராமநாமம் பேசி நாத்தழும் பேரணும். அந்த மாதிரி. ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு பெரியவாள் தான் சொல்லியிருக்கா. அதனால அதை சொல்லலாம் அப்படின்னு இந்த எசைடா நான் சொல்றேன். சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, இருந்தாலும் இப்ப சொல்றேன். அப்புறம் என்ன சொல்ற, இந்த ஓம் சொல்றேன் அதனால ஓம் இல்லை, ஓம் 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 இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடிண்டே சொல்லக்கூடாது. அவன் போன் அடிச்சுட்டே அவன்கிட்ட சொல்லிண்டே அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரு அவர்? அனன்ய சேதா. வேற எங்கேயும் பார்க்காத, வேற எங்கேயான புத்தியை கொண்டு போய் வச்சுக்காது. எப்ப பார்த்தாலும் நீ என்னையே ஸ்மரணம். அந்த ஓம் சொல்றது முக்கியம் இல்ல, ராமன் சொல்றது முக்கியம் இல்ல, ராமன் உள்ள இருக்கணும். சுவாமி சத்ய சாய்பாபா சொல்லுவார், நீ பஜனை பண்றது பெரிய விஷயம் இல்லப்பா, இந்த பஜனையில என்ன பாவனை வச்சுட்டு இருக்க அதான் முக்கியம். அதைத்தான் நான் பாக்குறேன் தவிர்த்து நான் உன் பஜனையோட உன்னோட ஆலாப்பனை எல்லாம் நான் பாக்குறது கிடையாது. பஜனைக்கு ஆலாப்பனையே நாட் அலவுடு இந்த இதுல சத்யசாயி. ஏன்னா ஆலாப்பனை வருதும் போது எங்க வருது நீங்க யோசிச்சு பாருங்க. ஆலாப்பனைனாலே இட் கம்ஸ் ஃப்ரம் தவ அகங்கார். அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீ உள்ளேந்து சொல்லு, அப்படி சொல்லி அந்த பஜனை பண்ணணும். அது மாதிரி இங்கேயும் என்னன்னா எப்பப்பார் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு. அந்த திருப்பி நீ என்ன நினைச்சா உனக்கு என்ன இது அப்படின்னா மீண்டும் நீ உடலை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. திரும்ப திரும்ப ஒரே கேரண்டி தான் பகவான் கொடுக்கிற. இந்த உபாசனையை யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உபதேச மூலமாக பண்ணக்கூடிய அந்த உபாசனைக்கு அந்த பலனானது இருக்கிறது. அது எந்த பிரம்மலோகம் வரைக்கும் இந்த உபாசனையோட பலனானது நம்மை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறத சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பிரம்மாஜியோட இது வந்துட்டு என்னது, அவர் எத்தனை வருஷம் இருக்க, சகசிர யுக பரியந்தம் அஹரியத் பிரம்மணோ விதுகு ராத்திரி யுக சகசிராந்தம். அவருக்கு ராத்திரி எது பகல் எது? அவரோட பகல்ல சிருஷ்டி வருது, அவரோட பகல்ல ராத்திரியில லயமாறுது. இப்படியே சிருஷ்டி லயமாயி சிருஷ்டி லயமாயி பூத்வா பூத்வா பிரலீயத்தேன்னு எல்லாம் திருப்பி திருப்பி வந்து போயின்னு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம 17, 18, 19 19 வரைக்கும் பார்த்து 20, 21, 22 என்ன சொன்னார்? அந்த 11வது ஸ்லோகத்துல சொன்னேன் இல்லையா, நான் உனக்கு சங்கிரஹேன பிரவக்ஷேன்னு சொன்னேனே, அந்த அக்ஷரத்தை பத்தி உனக்கு நான் கொஞ்சம் சொல்றேன்ப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அக்ஷரத்தை தெரிஞ்சு கொண்டது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் he has to decide between only கர்மா உபாசனா ஞானம். அவன் டிசைட் பண்ணணும். அதுக்கு அவனுக்கு இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குற. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம இப்படி புரிஞ்சுட்டா நமக்கு சௌரியம். ஒரு டீச்சர் என்ன பண்ணுவா, இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு, உனக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு நீ எழுதலாம், இந்த வேலைக்கு போகலாம், இந்த எக்ஸாம் இருக்கு நீ எழுதினா இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி சொல்றாரு பகவான். நீ இந்த இடத்துல இந்த 20, 21, 22 மூணுமே அந்த அக்ஷர பிரம்மனை நீ புரிந்து கொண்டாய், நீ அதை உபாசித்தாய் என்றால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கறத சொல்ற. அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்ற, இந்த பழைய இதுக்கு வந்துடுற. எது? அந்த பூத்வா பூத்வா பிரலீயத்தையோட அடுத்த இதுக்கு என்ன சொல்றாரு, அதோட கண்டினியூஷன் என்ன சொல்றார்? ஒருத்தன் இங்கேருந்து போறான்னா அவனுடைய ரூட் என்னப்பா? அந்த ரூட் 2 இருக்கு. அதை நான் உனக்கு சொல்றேன். எத்திர காலேத்வனாவிருத்தியும் ஆவருத்தியும் செய்வ யோகி. எதுல போனா வரமாட்டான், எதுல போனா வருவான். அந்த விஷயத்த உனக்கு நான் சொல்றேன் ஒரு டிக்ளேர் பண்ண. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்ற. நீ சுக்லகதியில போனியானா உனக்கு 5 தேவதை உனக்கு கூடவே கையில பீகான் லைட் எல்லாம் வச்சுன்னு உன்னை அழிச்சுன்னு போறதுப்பா, பெரிய உபாசகர் வரார் அப்படின்னு வழியில எல்லாம் உனக்கு மலர் தூவி அழைத்து கொண்டு போய் அந்த லோகம் என்னவோ அதுல சேர்த்து விட்டுறது. இங்கேயும் வந்தாலும் இங்கேயும் இந்த தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணகங்கிறது இருக்கு. இவங்கெல்லாம் அடிச்சு அழிச்சுன்னு போவாங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டும்.
இங்கேயும் அவர்கள் மிக மரியாதையோடு அழைத்து கொண்டு போகப்படுவார்கள். என்ன ஒன்னே ஒண்ணுன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க போறவனுக்கு பிரம்மலோகம் கிடைச்சதுன்னா திரும்ப வர மாட்டான். இங்க போறவனுக்கு எந்த லோகம் கிடைச்சாலும் பிரம்மலோகம் நிச்சயம் கிடைக்காது. எந்த லோகம் கிடைச்சாலும் அவன் திரும்பதான் வரும். அவ்வளவு. இங்க இதைதான் புரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். இது இது ஒரு இது ஒரு கதி, அது ஒரு கதி. இந்த கதி நிர்ணயிக்கப்படுவது அவன் உபாசனையினால். இந்த கதி நிர்ணயிக்கப்படுவது அவன் கர்மயோகம் பண்ணதுனால். வெறும் கர்மயோகம் மாத்திரம், உபாசனையே பண்ணல, மானச வியாபாரமே கிடையாது. மனசால நினைக்கலாம் இல்ல. அவன் ஒரு ஒரு ரோபோ மாதிரி அவன் பாட்டுக்கு பண்ணிருப்பான். காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் குடு 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 வேலை பண்ணிட்டே இருப்பான். அவனும் நல்லவன் தான். அவனை கெட்டவன் இல்லை. ஆனா அதனாலதான் அவனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு பேர் கூட்டிட்டு போறதுக்கு காரணம் என்ன? நல்லதுதான் பண்றான். ஆனா அவன் உபாசனையோட பண்ணியிருந்தானா இந்த வழியில போயிருப்பான். உபாசனை இல்லாம பண்றதுனால இந்த வழியில போறான். இவ்வளவுதான் விஷயம். சோ இது ரெண்டு இருக்கு. இது ரெண்டும் புதுசு கிடையாதப்பா. எப்போதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, எனக்கு எந்த வழி வேணும்னு அவன் சூஸ் பண்ணி வாழ்க்கைய அவன் அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்வான். அவன் செய்யற எந்த ஒரு சாதனையா இருந்தாலும் சரி, வேதம் படிச்சாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, தபஸ் பண்ணாலும் சரி, எதை பண்ணினாலும் சரி, உபாசனை அதற்கெல்லாம் மேலான பலனை கொடுக்கும் என்று அறிந்து கொண்டு அவன் உபாசனையில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவான். அப்படி செலுத்துபவனுக்கு கிரமமுக்தி என்பது கிடைக்கும். அந்த கிரமமுக்தியினால் அவன் பிரம்மலோகத்திற்கு சென்று அவன் அங்கிருந்து சாஸ்திரம் படித்து ஜீவன் முக்தியை அடைவான். அப்படிங்கிற விஷயத்த நாம இங்க இவ்வளவு தூரம் இதை இத்தனையும் பகவான் கிருஷ்ணருக்கு கிரமமுக்தி அப்படிங்கிற ஒரு இதை வச்சுண்டு நமக்கு அக்ஷர பிரம்ம யோகம்ன்ற ஒரு தலைப்பு கீழே இது எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். கடைசியா அந்த ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்யாய. இந்த அத்தியாயம் முடிந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாக்கியம் இது. ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னா இந்த அத்தியாயத்தை படிக்கிறச்சே சொற்பொருளோ சொற்குற்றமோ பொருட்குற்றமோ எதுவாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் நம்ம. அதுதான் அந்த ஓம் தத் சத்து அப்படிங்கிறது. அப்படி சொல்லி இந்த பகவத்கீதை என்கிற உபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக சாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக இருக்கக்கூடிய அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற இந்த தலைப்பிலான ஒரு அத்தியாயத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் அப்படின்னு இதுக்கான அர்த்தம். மேல நாம அடுத்த சத்சங்கத்துல 9வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுல இன்னைக்கு நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.